ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, இன்று உங்களை சுகமாக்குவார். இதுதான் வார்த்தை. எந்த ரீதியில் நீங்கள் பலவீனப்பட்டு போயிருக்கிறீர்களோ, வியாதியின் போராட்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இல்லைன்னா வியாதியின் படுக்கையோடு கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விரக்தியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வியாதி என்னைக்கு மறையும், இந்த போராட்டம் என்றைக்கு மறையும், இந்த காரியத்திலேருந்து என்னைக்கு விடுதலை தருவார், இப்படி எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, இன்று உங்களை சுகமாக்குவார். இதுதான் வார்த்தை. 1 பேதுரு 2 அதிகாரம் 24வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரங்களில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தா அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தான் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார், அடிக்கப்பட்டார். அவர் அடிக்கப்பட்டு அவர் நீதிக்கு பிழைத்திருக்கிறபடினா நம்முடைய பாவங்களை அவருடைய சிலுவையின் மேல் என்ன செய்தாராம், சுமந்தார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் மேலே சிலுவையில் சுமந்து அவர் நமக்காக கைகளில் அடிக்கப்பட்டு, அவர் நமக்காக கால்களில் அடிக்கப்பட்டு, அவர் நமக்காக முள் கிரீடங்களை சுமந்து, அவருடைய இருதயத்தை கிழிக்கத்தக்க ஈட்டியினால் குத்தப்பட்டு, இதெல்லாம் உங்களுக்காக எனக்காக தான் கர்த்தர் செய்து அவருடைய தழும்புள்ள கரத்தினால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் அறிக்கை இடணும். அவருடைய தழும்புள்ள கரம் என்ன செய்யணும் சொன்னால் சுகமாக்குகிறதா இருக்கிறது, அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறது, அதிசயங்களை செய்கிறதா இருக்கிறது. நீங்கள் எந்த வியாதிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், ஏதாவது தீராத படுக்கையில் இருக்கலாம், இருதய பலவீனமாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நீங்கள் புற்று வியாதி, கேன்சர் வியாதியாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு ரீதியில் இந்த கட்டி இப்படிப்பட்ட கட்டியாக இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் பயந்து போய் காணப்படலாம். உங்களுடைய சரீரத்தில் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இல்லைன்னா ஹெரனியா பிரச்சனையாக கூட இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் குடல் சம்பந்தப்பட்ட வியாதியாக இருக்கலாம், அல்சர் சம்பந்தப்பட்ட வியாதியாக இருக்கலாம், ஏதாவது தைராய்டு சம்பந்தப்பட்ட வியாதியாக இருக்கலாம். ஏதோ ஒரு வியாதியோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை அறிக்கையிடுங்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 24வது வசனத்தில் அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நான் குணம் அடைஞ்சிட்டேன். சொல்லுங்கள், அறிக்கையிடுங்க பார்ப்போம். எந்த வியாதியில் இருக்கிறீங்களோ, எந்த வியாதியின் போராட்டத்தோடு இருக்கிறீர்களோ, மருத்துவமனையிலே கொண்டு போய் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டு கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் இந்த மாத்திரை இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது, இந்த டேப்லெட் சாப்பிடலைன்னா என்னால் என்ன செய்ய முடியாது, கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது என்று சொல்லி ஏதோ ஒரு ரீதியில் நீங்கள் இருக்கிறதை, கஷ்டத்தோடு இருக்கிறதை, வியாகுலத்தோடு இருக்கிறதை என் ஆவியானவர் காண்பிக்கிறார். சிலருக்கு சில ஃபிட்ஸ் வியாதி எப்போ வருதுன்னே தெரியாது. அது நிமித்தம் நீங்கள் மன உடைஞ்சு போய் காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் அவருடைய தழும்புள்ள கரத்தினால் உங்களை சுகமாக்குகிறார். அது என்ன தீர்க்க தரிசனமான வசனம் தெரியுமா? இன்று என்று சொல்கிறார். இன்று உங்களை சுகமாக்குகிறவர் இருக்கிறார். இந்த வார்த்தையை மாத்திர அறிக்கையிடுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், 1 பேதுரு 2 அதிகாரம் 24வது வசனத்தை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக சுகத்தை பெறுவீர்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ, எந்த வியாதியின் பரவனத்தில் இருக்கிறார்களோ, இன்று உம்முடைய பிள்ளைகள் சுகமடைவதற்காக நன்றி, அற்புதங்கள் நடப்பதற்காக நன்றி, சாட்சிகள் எழும்புவதற்காக நன்றி, தேவன் உம்முடைய கிரியை காண்பிக்கிறதற்காக நன்றி. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.